இது நம்ம கிச்சன். இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பொடி பண்ண போகிறோம். தேங்காய் பொடிக்கு கொப்பரை தேங்காய் நான் எடுத்துட்டுருக்கேன். இதுதான் கொப்பரை தேங்காய். இப்படி இருந்தது. இதை நான் வந்து இந்த மாரி பல்ல நறுக்கி மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துட்டுருக்கேன். இதில் நான் வறுக்க போகிறேன். இந்த ஏனத்தால் 1.5 கப்பு தேங்காய் இருந்தது. இதே அளவுக்கு 1/2 கப்புக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, இந்தமாரி 2 பெருங்காயம் கட்டி, கொஞ்சம் வெல்லம், ஒரு 8 வரமிளகாய், உப்பு, புளி. இதுக்கு இவ்வளவு தான் தேவை. நான் இந்த மிளகாய் வறுக்கிறதுக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில். இப்போ இந்த மிளகாயை நான் வறுக்க போகிறேன். இந்த மிளகாயை வறுக்கும் போதே நான் என்ன பண்ணுறேன், இந்த பெருங்காயத்தையும் இதில் போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2ஐயும் இதில் போடுறேன் நான். அப்புறம் இந்த புளியையும் இதில் பிரித்து போட்டுக்கிறேன். சில பேர் தனித்தனியாக வறுப்பா, அது அவளுடைய சௌரியங்கள். இதுமாரி புளியும் இதுலேயே போட்டு வறுத்து விடணும். இல்லைன்னா புளியை வந்து நம்ம வந்து சுடணும். இப்போ நல்லா வறுபடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். கருகாமல் வறுக்கணும். இதுதான் முக்கியம். இப்போ இது வறுபட்டோன்னே நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த கொப்பரை தேங்காயை பல்ல நறுக்கி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருந்தோம்னா அதையும் இதோட சேர்த்து வறுத்துண்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான வெல்லத்தையும் இதில் போட்டாச்சு. வெல்லம் கண்டிப்பாக போடும்போது வெல்லம் போட்டால் நல்லா இருக்கும். ரொம்ப திதிப்பாலாம் வேண்டாம். இது எடுத்து கொடுக்கும். அதுக்கு அவ்வளோதான். கொப்பரை வேண்டாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். நம்ம கொப்பரை வேண்டாம், கொப்பரை வந்து கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கொடுக்கும், கொப்பரை வேண்டான்னு நினைக்கிறவா சாதாரணமாக தேங்காயை துருவி அதில் கூட பண்ணலாம். இது வந்து ரொம்ப நாளைக்குலாம் இருக்காது. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். வெளியில் இருந்தால் 1 வாரம் 10 நாள் வரைக்கும் இருக்கும். இது இப்போ இது நல்லா ஆறணும். இது நல்லா சூடாக இருக்குது. இதை நம்ம வச்சுட்டு மாற்றி நம்ம நல்லா ஆற வைக்கணும். நம்ம ஆறினதுக்கு அப்புறம் தான்